இதை தாண்டி நம்ம சொன்ன மாதிரி கருத்து கணிப்பு ஜூனியர் விகடன் 50 வருடம் பாரம்பரியமான ஆனந்த விகடனுடைய ஒரு துணை பத்திரிகை, புலனாய்வு பத்திரிகை. ஆட்டோ சங்கர் முதல் கொண்டு பல உண்மைகளை வெளியே கொண்டு வந்த பத்திரிகை. ஏன்னா அப்போ பிரிண்ட் மீடியா மட்டும்தான். குறிப்பாக சந்திரகர் வீரப்பன் பற்றிய தகவல்களை, பல விஷயங்களை வெளியே கொண்டு வந்த மிகச்சிறந்த ஊடகம் அது பிரிண்ட் மீடியா. அதில் கருத்து கணிப்பு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தது. அந்த கருத்து கணிப்பில் பல விதமான இதெல்லாம் இருக்குது. யார் அதிக வாக்கு பெறுவாங்க, எந்த தொகுதி அதிகமாக இருக்கும். குறிப்பாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு தொகுதிக்கு 500 பேர் அப்படின்ட்டு தன்னார்வலர்கள், மாணவர்கள், அப்புறமா எங்களுடைய நிருபர்கள் ஒரு 55 பேர், தன்னார்வலர்கள் ஒரு 500 பேர், இப்படியா தொகுதிக்கு 500 பேர் நாங்கள் கருத்து கணிப்பு கேட்டிருக்கோம். அதுவும் டிஜிட்டல் முறையில் அதுக்குன்னு தனியாக ஒரு செயலியை உருவாக்கி அதில் எந்த தப்பு தண்டாவும் இல்லாமல், எந்த கோல்மாலும் இல்லாமல், யாருக்கும் சமரசம் இல்லாமல் நாங்கள் கிட்டத்தட்ட தமிழகம் முழுக்க 234 தொகுதியிலும் 1 லட்சம் பேரை நாங்கள் கருத்து கணிப்பில் எடுத்திருக்கோம். இதில் யார் அதிகமாக வருவாங்க, யார் குறைவாக வருவாங்க, யார் முதல்வர் ஆவாங்க, அதெல்லாம் தாண்டி ஒட்டுமொத்தமாக அவங்க சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு 27 தொகுதிகள் இழுபறி தொகுதிகளாக இருக்கும். 27 தொகுதி, அந்த 27 தொகுதிகள் தான் யார் ஆட்சி அமைக்கப் போகிறார் அப்படின்ட்டு அதுதான் டிசைட் பண்ணோம் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா ஆரம்பத்துலேருந்து மெஜாரிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் விஜய் வந்த பிறகு அது இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி. ஏன்னா விஜயே கூட முதல்வராக வந்துருவார் அப்படின்னு இன்னும் ஒரு நம்பிக்கையோடு இருக்காங்க. என்ன வேணாலும் நடக்கலாம். இதெல்லாம் மீறி ஒரு தொங்கு சட்டசபை தான் வரும். உனக்கா எனக்கா, இந்த எம்எல்ஏ தூக்கலாமா, அந்த எம்எல்ஏ தூக்கலாமா, யாருக்கு ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தமிழக வரலாற்றில் இந்த முறை. அதை தான் விஜய் அதிசய தேர்தல் அப்படின்னு சொன்னாரா அப்படின்னு. அதே சமயத்தில் செல்வாக்கு யாருக்கு அப்படின்ற ஒரு விகிதாச்சாரம் ஒன்று போட்டிருக்காங்க. அதில் 44% விஜயோடைய படத்தை போட்டு அவர் தான் முன்னிலையில் இருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்னும் விரிவாக அதில் போட்டிருக்காங்க. அதை இன்னொரு வீடியோவில் கூட பேசுவோம் நம்ம